ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சாய். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, திங்க் பிக் ஸ்டார்ட் ஸ்மால். அதாவது நம்ம ட்ரீம் பிக்காக இருக்கணுங்க. அதை செய்கிறது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணிடணும். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு ஜாக் கேன்ஃபீல்டு அப்படின்ற ஒரு ஆத்தர், அவரோட வெற்றி கொள்கைகள் அப்படின்ற ஒரு புக் இருக்குங்க. அதில் நிறைய எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். அதில் படித்தது என்ன அப்படின்னா, அதாவது எதுவாக இருந்தாலும் நம்ம நல்ல விஷயங்கள் அப்படின்னு நமக்கு மனசில் பட்டுது அப்படின்னா அதை உடனே நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அதை சிறியதாக ஆரம்பித்து நல்லா வெற்றிகரமாக முடிக்கணும். அதுக்கு ஹார்ட் ஒர்க் வேணும். ஆனால் நம்மளோட ட்ரீம் பெருசாக இருக்கணும். அதை செய்கிறது சின்னதாக செய்ய ஆரம்பிச்சிடணும். நினச்ச உடனே அது நல்லா இருக்குது அப்படின்னா. ஒரு சின்ன கதை மூலமாக இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரும் ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற எய்மோடு இருந்தாங்க. 2 பேரும் பார்க்கில் உட்காந்து அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி பேசினாங்க. அதில் ஒருத்தவர் சொன்னார், என்கிட்ட நிறையா பணம் இல்லை, நான் சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணணும், என்னால் பெருசாலாம் முடியாது அப்படின்னு சொன்னார். இன்னொருத்தவர் சொன்னார், நான் எதுவாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக செய்வேன், எனக்கு பெருசாக ஸ்டார்ட் பண்ணணும் ஆசை, அதுக்கு நான் இடம் பிடிக்கணும், நிறைய சேர்ஸ் வாங்கணும், இது பண்ணணும், இது பண்ணணும், ஆள் பிடிக்கணும், இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். 2 பேரும் இதை பற்றி பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இதை பற்றியே 2 பேரும் திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா, 2 பேருமே மிடில் கிளாஸ், ரொம்ப பெரிய பணமெல்லாம் கிடையாது. நம்ம நாட்டில் ஒன்று பணக்காரனாக இருக்கணும், இல்லை ஏழையாக இருக்கணும். பணக்காரனாக இருந்தால் பணத்தை வச்சு சீக்கிரமாக எல்லாத்தையும் சாதிச்சிடுவான். ஏழையாக இருந்தால் நம்மளால் முடியாதப்பா அப்படின்ட்டு அன்னன்னைக்கு வரதை சாப்பிட்டுட்டு இருப்பான். இந்த 2 கட்டா நடுவில் மிடில் கிளாஸ் இருக்காங்கள்ல, இவங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் தடுமாறணும். ஏன்னா இந்த டேக்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய டேக்ஸ் கட்டியே அவங்க பணமெல்லாம் போயிடுங்க. இவங்க 2 பேரும் இப்படி இருக்கும்போது, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கும்போது என்னென்னு பெருசாக ஆரம்பிப்பாங்க. ஸோ சின்னதாக தானே ஆரம்பிக்க முடியும். 2 பேரும் அதை பற்றி யோசித்தாங்க. இந்த ஒருத்தர் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாருல, அவர் என்ன பண்ணுறாரு, அக்கம் பக்கங்களில் உள்ள வீடுகளெல்லாம் சொல்லி, நான் சின்னதாக ஒன்று வீட்டிலே செய்ய ஆரம்பிக்கிறேன், உங்களுக்கெலாம் எதுவும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல 2 பேருக்கு 4 பேருக்குன்னு சொல்லி சின்னதாக செய்ய ஆரம்பித்து ஓரளவு பணம் சிறுக சேர்த்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை சின்னதாக ஓப்பனே பண்ணிட்டாருங்க ஒரு 1 இயர்க்குள்ளே. இன்னொருத்தவர் நான் பெருசாக செய்யணும்னு சொன்னார்ல, அவர் இன்னும் ஆள் தேடிட்டு இருக்கிறாரு, இன்னும் லோனுக்கு தேடிட்டு இருக்கிறாரு, அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி அவரோட பொழப்பு இன்னும் ஒரு 1 இயராக போயிட்டுருக்கு. இவர் 1 இயர்க்குள்ளே போட்டார் கடையே, ஃபாஸ்ட் ஃபுட் கடையே. இது தாங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நம்ம ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை சின்னதாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா அந்த சின்னதாக செய்யும்போது சில தவறுகள் வரலாம், அதை நம்ம திருத்திக்கலாம். பெருசாக செஞ்சுட்டு தவறி விழுந்தால் எழுந்திருக்க முடியாது. இந்த சின்னதில் நிறைய தவறுகள் வந்தாலும் நம்ம திருத்திக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், சின்னதாக செய்யணும், பெருசாக அச்சீவ் பண்ணணும். ஸோ இதுதாங்க ட்ரீம் பிக். நம்மளோட கோலை ரீச் பண்ணுறதுக்கு பெரிய ட்ரீமை நம்ம நினைக்கணும், சின்ன அளவில் முயற்சி செஞ்சு முன்னேறணும். இதுதான் அந்த புக்கில் படித்த ஒரு விஷயம். இன்னும் அந்த புக்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அடுத்தடுத்து நான் பகிர்ந்துக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் சாய்.